Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா சிம்பிளா முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு முட்டைகோஸ்ல பாதி கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாமே போட்ட பிறகு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வெதங்கட்டோன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல இன்னொரு வாட்டி ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். ரச சாதத்துக்குலாம் இது சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.